ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக சொல்லி எல்கானா சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போனான் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் என்று சொல்லுகிற அந்த பதம் வேதாகமத்தில் 281 முறை தீர்க்க தரிசனங்களின் புஸ்தகத்திலே வருகிறதை நாம் கவனிக்க முடியும். ஜெகோவா சபயோத், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளை நடத்துகிறவர் என்பதாய் அது பொருள்படுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை நமக்கு ஒருத்தர் சரியாய் விளங்க பண்ணி இருக்கிறார். 1 சாமுவேல் 17:45 தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை இதுதான். அதற்கு தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றான், பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். He puts forth the Lord of the hosts. அவன் என்ன சொல்றான்? நான் சும்மா வரலப்பா, சேனைகளின் இராணுவங்களின் சேனைகளை கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினுடைய மகிமை, சேனைகளின் கர்த்தருடைய நாமம் என்பது அவர் இராணுவங்களின் தேவன், சேனைகளை கொண்டிருக்கிற தேவன், யுத்தத்தை நடப்பிக்கிறவர். ஆர் யூ இன் a battle situation? நீங்க அப்படித்தான் யுத்தம் மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்குதா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கா யுத்தம் பண்ணுகிறவர் இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீங்க உங்க கோலியாத்தை நீங்க வெளுத்த போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஓவர்கம் கோலியாத். ஹல்லேலூயா. கோலியாத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க. 10 கோலியாத்து மாதிரி இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. 100 கோலியாத்து மாதிரி இருக்கட்டும், உன் கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நீ அன்பான பிள்ளையே, நீ கட்டாயம் அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நீ ஜெயிக்கிறாய். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற 2 நாளாகமம் 32:8 அவனோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நமக்கு துணை நின்று, அவன் கூட இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. He is fighting for you. You are going to overcome whatever it may be. Maybe like 10 Goliaths are together. Don't worry. You are going to win in the name of the Lord of the hosts. Hallelujah. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நீ ஜெயம் பெறுகிறாய். தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயமுடி சூட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறவரே, ஜெயத்தை நீர் கொடுக்க வல்லவர். யுத்தத்தை நடப்பிக்கிறீரே, முன்னே கடந்து போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளும், சத்துருவனுடைய எல்லா விதமான போராட்டங்கள், நிந்தை, வலிகள், வேதனைகள், நெருக்கங்கள், இயேசுவின் நாமத்தில் அவனை மேற்கொள்ளுகிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.